வெல்கம் பேக். ஆல்வேஸ் பி எ டாப்பர். இன்றைக்கி 12th காமர்ஸில் இம்பார்ட்டண்ட் கம்பல்சரி கொஷின் பார்க்க போகிறோம். 4th யூனிட். சரிங்களா? இப்போ 4th யூனிட்டில் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒன் டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஒன் டாப்பிக்லேயே உங்களுக்கு 4 கம்பல்சரி கொஷின் அடங்குது. ஏன்னா கேள்வி வந்து எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி கேட்பாங்க. நம்ம வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த ஆன்சர் வந்து நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து நிதி சொத்துக்கள்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள ஒரு 4 பேராவுமே நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ இதில் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, நிதி சொத்து என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆன்சரு? ஒரு நிதி சொத்து என்பது உற்பத்தி அல்லது நுகர்வு அல்லது மேலும் சொத்துக்களை உருவாக்குதல் போன்றவற்றிற்காக பயன்படுத்துவது. அப்போ நிதி சொத்து என்பது உற்பத்தி அல்லது நுகர்வு அல்லது மேலும் சொத்துக்களை உருவாக்குதல் போன்றவற்றிற்காக பயன்படுத்துவது அப்படின்னு நீங்கள் ஆன்சர் எழுதினா போதும். இப்போ இன்னொரு கேள்வி வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னா, நிதி சொத்திற்கு உதாரணம் தருக அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்? சமநிலை பங்குகளை வாங்குவது எதிர்காலத்தில் வருமானம் ஈட்டும் என்பதால் இப்பங்குகள் நிதி சொத்துக்கள் ஆகும் அப்படின்னு இதற்கு உதாரணம் எழுதலாம். இல்லைன்னா கேள்வி இப்படி கூட கேட்கலாம். சமநிலை பங்குகளை வாங்குவது எதிர்காலத்தில் வருமானம் ஈட்டும் என்பதால் இப்பங்குகள் என்ன சொத்துக்கள் அப்படின்னு கேட்கலாம். அப்போ அதுக்கு ஆன்சர் என்னது? நிதி சொத்துக்கள் அப்படின்னு நீங்கள் எழுதணும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்த்தோன்னா, எக்ஸ் நிலம் மற்றும் கட்டிடம். இதில் எக்ஸுங்கிறவங்க வந்து நிலம் மற்றும் கட்டிடம் அல்லது தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குதல், இவைகள் கூடுதல் உற்பத்திக்கு பயன்படுத்த முடியாததால் புற அமைப்பு சொத்துக்கள் எனப்படுகின்றன. அப்படின்னா புற அமைப்பு சொத்துக்கள் என்னன்னு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் இதை ஆன்சராக எழுதினா போதும். சரிங்களா? அப்போ பல புற அமைப்பு சொத்துகள் நுகர்வுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ என்ன கொஷின் கேட்பாங்க? புற அமைப்பு சொத்துக்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு 2 மார்க் கம்பல்சரியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ புற அமைப்பு சொத்துக்கள் வந்து நுகர்வுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு நீங்கள் எழுதினா போதும். சரிங்களாம்மா? கீழே ஒரு டிஃப்ரென்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புற அமைப்பு சொத்து மற்றும் நிதி சந்தை, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். குடியிருப்புக்காக ஒரு கட்டிடம் வாங்கப்பட்டால் அது புற அமைப்பு சொத்தாக மாறுகிறது. சரியா? அதுவே வாடகைக்கு விடும், சரிங்களா, வாடகைக்கு விடும் நோக்கில் வாங்கப்பட்டால் அது ஒரு நிதி சந்தை சொத்தாக மாறுகிறது. சரிங்களா? அப்போ குடியிருப்புக்காக ஒரு கட்டிடம் வாங்கினால் அது புற அமைப்பு சொத்தாகவும், வாடகை நோக்கில் வாங்கப்பட்டால் அது நிதி சந்தை சொத்தாகவும் மாறுகிறது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. இப்போ இந்த 4th சாப்டர்லேயே வந்து உங்களுக்கு 4 விதமான கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு ரீகால் பண்ணினீங்கன்னா இதில் எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் எழுதிருக்காங்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.